சிவகங்கையில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட ஆபரேட்டர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கழுத்தில் மது பாட்டிலால் குத்தி கொலை செய்தவர்கள் சிக்குவார்களா? சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே முசுண்டப்பட்டியைச் சேர்ந்தவர் 56 வயதான தங்கராஜ். இவர் அப்பகுதியில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட ஆபரேட்டராக பணிபுரிந்து வந்தார். மோட்டார் போட்டு வாட்டர் டேங்கில் தண்ணீரை ஏற்றுவது, ஏற்றப்பட்ட தண்ணீரை வீட்டு குழாய்களுக்கு திறந்து விடுவது என தனது பணிகளை செய்து வந்துள்ளார். இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த அனைவருக்கும் தங்கராஜ் பழக்கமானவராக இருந்துள்ளார். வெள்ளிக்கிழமையன்று மாலையில் குடிநீர் மோட்டார் அறையில் அமர்ந்து 2 இளைஞர்கள் மது அருந்த அவர்களை தங்கராஜ் கண்டித்திருக்கிறார். மோட்டார் அறையில் மது அருந்த கூடாது என சொல்லி அவர்களை அங்கிருந்து வெளியே போகச் சொல்ல அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் மது பாட்டிலை உடைத்து தங்கராஜ் கழுத்தில் குத்திவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். கழுத்தில் இருந்து ரத்தம் வெளியேற சம்பவ இடத்திலேயே தங்கராஜ் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். தங்கராஜ் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பது குறித்த தகவல் கிராமம் முழுவதும் பரவ பொதுமக்கள் ஒன்று திரண்டு சம்பவ இடத்திற்கு வந்துவிட்டனர். தங்கராஜ் உடலை தூக்கி வந்து சாலையில் வைத்து குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை எடுக்க விட மாட்டோம் என அவர்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். இதனால் புதூர் சிங்கமுனரி சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து மறியல் செய்தவர்கள் கலைந்து சென்றனர்.